ருத்ரத்துக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக ஒரு பிராதானியம் கொடுத்தார் என்று பார்த்தால், சுவாமியினுடைய ஒரு நடத்தையும் சாஸ்திர பிரமாணம், வேத பிரமாணமாக சொல்லலாம். ஏன்னா அவருடைய வாக்கெல்லாம் வேத வாக்காக இருக்கிறது. அதை சிம்பிளிஃபைடாக நமக்கு லவ் ஆல் சர்வால் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் பார்க்கும்போது எப்படி ஒரு பெரிய விருட்சம் மரம் இருக்குது, அதுக்கு நம்ம எங்கே தண்ணி விடுறோம், அந்த வேரில் தான் விடுறோம். அது போல வேரில் விட்டாலே அந்த பூரா அந்த செடிக்கெல்லாம் போகிற போல இந்த சிவன் ருத்ர ஜபத்தினாலே பண்ணால் எல்லா தேவதைகளும் பிரீத்தி ஆகிறார்கள், எல்லாருக்கும் பிரீத்தி அடைகிறது. அதனாலே இது ருத்ரமானது வேத பாகத்திலே முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ருத்ரத்தினுடைய மகிமை சொல்லவே முடியாது. அதனால தான் சுவாமி ரொம்ப நமக்கு காமனாக ருத்ரத்தை வேத பாகங்களில் எத்தனையோ இருந்தால் கூட ருத்ரம் ஒரு உபாசனையுமாக இருக்குது. ஞானகாண்ட சன்னியாசிகள் கூட சொல்லலாம். சன்னியாசிகள் வேதத்தெல்லாம் விட்டுடணும், ஆனால் கூட ருத்ரத்தை மட்டும் சொல்லலாம். ஏன்னா ருத்ரம் உபனிஷத்துக்கு ஒரு பிரதிபாத்தியமாக இருக்கிறது. ருத்ரத்தை பற்றி சொல்லும்போது ருத்ரம் அப்படிங்கிற பதத்துக்கே ருதந்தி ரோதயந்தி அப்படின்னு நம்மளை 2 விதமாக உணர்ச்சி வசத்தில் நாம் அழுகிறோம் இல்லையா? ரோதனம்னா அழுகை. பகவானை பார்த்தா நமக்கு கள்ள ஜலம் வரும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு பஜன் கேட்டாலும் சரி, ஒரு மெய்பன் ஒரு சிலிப்பு ஏற்பட்டால் நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி பாவத்தை அளிப்பதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம்.